கிறிஸ்து இயேசுக்குள் அன்பா அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி அனைவருக்கும் நம்ம பிதாவு நாமத்தினாலும் நம்ம ரட்சக மீபராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் உங்கள் அனைவரும் இந்த டேபர்னிக்கல் கண்டினியூஸ் ஸ்டடிக்கு அன்போடு அழைக்கிறோம். மீண்டும் நம்ம வாழ்நாட்களில் ஒரு நாள் சேர்த்து கொடுத்துட்டு சகோதர சகோதரர்கள் இந்த ஜூம் வழியாக காண செய்த கிருபைக்காக நம்ம பிதாவான தேவனுக்கு நம்ம நன்றிகள் எடுத்துக்கிறோம். இந்த கூட்டத்தினை ஜெபத்தில் வழிநடத்த முடிய சகோதரன் மனோகரன் கருணனி நம்ம அனைவர் சார்பாங்க அன்போடு அழைக்கிறோம். பரமண்டலத்தில் வாசம் செய்கிற எங்கள் சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இதோ இந்த நாளிலும் கூட தகப்பனே, நாங்கள் இந்த ஒரு மறைமுகமான இந்த ஒரு கூடுகையிலே பரிசுத்தவான்களாகிய நாங்கள் ஐக்கியம் கொள்ள பிதாவே, எங்களுக்கு நீங்க பரத்திலிருந்து அனுமதி கொடுத்ததுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. கொடான கோடி நன்றிகள் சேர்த்துகிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. தந்தையே, இதோ இந்த நாளிலும் நீங்க கொடுக்க இருக்கிற அந்த ஆவிக்குரிய வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் தகப்பனே. தந்தையே, நீங்க சொல்லும் தகப்பனே, உங்களுடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து அவைகளுக்கு நாங்கள் செவி சாய்க்கும்படியாய் சாமுவேலை போல நாங்களும் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாய் நாங்கள் நடந்து கொள்ள எங்களுடைய மாம்சத்தையும் உலகத்தையும் சாத்தானையும் நாங்கள் எதிர்த்து ஜெயித்து நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு பலன் கொடுங்க தகப்பனே. நீங்களே காத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, வழிநடத்துங்க. தேவாதி தேவனுடைய பாதத்திலே எங்களுடைய கர்த்தரும் இரட்சகரும் எங்களுடைய மனவாளனுமாய் இருக்கிற எங்கள் கிறிஸ்து இயேசு ராஜாவின் மூலம் பிதாவே உங்களுடைய பொற்பாதம் பணிந்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். தேங்க்யூ பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம கடந்த வாரம் மன்னா வச்சிருந்த அந்த பொன் பாத்திரம் பற்றி நம்ம தியானிச்சிட்டோம், உடன்படிக்கை பெற்றதும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது துளிர் வீட்டு ஆரோனின் தண்டை பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். அந்த செய்திக்குள் நம்ம தூது கொடுக்க முடியும் நம்ம அனுபவ சகோதரன் கார்த்திகேயன் கோயம்புத்தூர் நம்ம அனைவர் சார்பாங்க அன்போடு அழைக்கிறோம். தேவ சமூகத்தில் மிகவும் அன்பாய் கூட்டிச்சேர்க்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாரும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை நான் முதலாவது உங்களோருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய ஒரு பெரிதான கிருபையினாலே என்ன ஒரு நாளிலும் கூட இந்த ஒரு இணையத்தின் வாயிலாக நாம் அனைவரும் இணைந்து தேவனுடைய இந்த ஒரு மகத்துவமான சத்தியங்கள் எல்லாம் கேட்கும்படியாக தேவன் பாராட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு மாபெரும் கிருபைக்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக ஆயிரம் ஆயிரம் துதி சோஸ்திரங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஒரு நாளிலும் கூட இன்னும் ஒரு அற்புதமான ஒரு தேவ செய்தியுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆரோனுடைய தளிர்த்த கோல் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டாபிக். இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய தொடர் வேதாக வகுப்புல நாம ஒவ்வொரு வாரமும் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பாடமும் எப்படிப்பட்ட ஒரு பாடமாக இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்றோம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காரியம் முழுக்க நம்ம பார்க்கும்போது ஒரு பாவ நிலைமையிலிருந்து ஒரு பரிசுத்த நிலைமை நோக்கி வரக்கூடிய ஒரு தேவனுடைய ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை எங்க உள்ளடக்கி வச்சிருக்கார், எங்க நிழலாக வச்சிருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆசரிப்பு கூடாரத்துல தேவன் நிழலாக வைத்திருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். அன்பான சகோதர சகோதரர்களே, அந்த ஒரு அடிப்படையிலும் கூட நம்ம கடந்த வாரம் நம்ம பார்த்தோம், உடன்படிக்கை பெட்டியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் நம்ம அந்த உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய காரியங்கள்ல மண்ணா வைக்கப்பட்ட அந்த ஒரு பொற்பாத்திரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஒரு பாத்திரம் மகிமையடைந்த பரிசுத்தவான்களுடைய நிலையை அடையாளப்படுத்துறதாக நம்ம மகிமையடைந்த பரிசுத்தவான்களுடைய நிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவன் அந்த மன்னா அப்படிங்கக்கூடிய ஒரு நிழல், அதனுடைய நிஜம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய கர்த்தர் இந்த பூமியில வாழ்ந்த அந்த பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, அந்த பரிசுத்த சரீரத்தை அடையாளப்படுத்துறதா அந்த மன்னா. நானே ஜீவ அப்பம் அப்படின்னு சொல்லி நம்முடைய கர்த்தர் சொல்லியிருக்காங்க. அப்போ அவர்தான் ஜீவ அப்பம் அப்படின்னா ஜீவன் தரக்கூடிய ஒரு வார்த்தைகள் சத்தியம் அவரிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொண்டு அந்த சத்தியத்தின் பிரகாரமாக வாழும் பொழுது நாம் என்னவாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஒரு ஜீவனுக்குள்ளாக நம்ம பிரவேசித்தவர்களாக, அது மாத்திரமல்ல தேவன் கிறிஸ்து இருக்கக்கூடிய அந்த உன்னதமான நிலையை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை நாம் எதன் வாயிலாக பெற்றுக்கொண்டோம் அப்படின் போது கிறிஸ்து நமக்கு கொடுத்த அந்த போதனைகள் மூலமாக அதை கடைபிடிக்கும் பொழுது நமக்கு அந்த ஒரு நிலை கிடைக்கிறத பார்க்கணும். அந்த பொற்பாத்திரத்தை தேவன் ஏன் அந்த உடன்படிக்கை பெட்டிகளை வைக்க அனுமதிச்சிருக்காங்க
அது எப்படி இன்னும் ஒரு ஞாபகார்த்தமாக வைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த மன்னா ஒரு ஓமர் அளவு மன்னா அப்படின்னா அது ஒரு இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த தேவன் கொடுத்த ஒரு ஒரு நாளுக்குரிய உணவு சாப்பாடு, ஒரு நாளினுடைய சாப்பாடு. அவர்கள் வனாந்தரத்துல ஜீவனோடு தங்களை வைத்துக் கொள்றதுக்காக தேவன் கொடுத்த சாப்பாடு, அது தூதர்களுடைய அப்பம் அப்படின்னு கூட நம்ம படிச்சோம். அன்பான சகோதர சகோதரர்களே, அந்த மன்னா தேவன் கிருபையாக கொடுத்தான். அது எதற்கு அடையாளமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படும் பொழுது தேவனையும் கிறிஸ்துவையும் விசுவாசிக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனுக்குலமும் தேவனுடைய கிருபையை இப்படித்தான் அவங்க ருசி பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமாகவும், தேவன் எல்லாருக்கும் ஜீவன் கொடுக்க போறார் அப்படிங்கிறதுக்காக அதனுடைய ஒரு ஞாபகார்த்தமாக அங்க அந்த மன்னா வைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது கூட நம்ம கடந்த வாரங்கள் தியானிச்சோம். அன்பான சகோதர சகோதரர்களே, இன்றைய நாளில நாம பார்க்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, அது ஆரோனின் தளிர்த்த கோல் அப்படிங்கிற ஒரு காரியம். என்னுடைய வேத வசனம் நம்ம எங்க வாசிக்கிறோம், ஆதார வசனமாக எங்க வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல நம்ம இதை குறித்து நம்ம அதை தொடர்ந்து நம்ம அந்த வசனங்கள் வாசிக்கிறதுனால நமக்கு தெரியும். அங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்றாங்க, அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள அங்க என்னென்ன விஷயங்கள் இருந்துச்சு அப்படிங்கும் போது மன்னா வைக்க பாத்திரம் இருந்துச்சு. அப்போ ஆரோனுடைய தளிர்த்த கோல் அங்க இருந்ததாக அங்க என்ன சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த ஒரு காரியத்தை நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது, எதற்காக இந்த ஆரோனுடைய அந்த அந்த கோல் இருக்கு, அந்த கோல் ஏன் உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வைக்கப்பட்டுச்சு, அந்த அந்த கோளுடைய ஞான அர்த்தம் என்ன, அதனுடைய ஆவிக்குரிய விளக்கங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்னைக்கு தியானிக்கிறது. இதை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, பொதுவா இந்த ஆரோனுடைய தொழிற்த கோல் முதல்ல எங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இதுக்கு ஒரு முன்கதை சுருக்கம் நம்ம சொல்ல வேண்டிய கடமை. இதை நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு முறை இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திர பயணத்துல அவங்களும் பாளையம் இறங்கி இருக்கும் பொழுது, அவர்கள் மத்தியில ஒரு சில வாக்குவாதங்களும் தர்க்கங்களும் முறுமுறுப்புகளும் வருது. யாருக்கு விரோதமா அப்படின்னு சொன்னா, மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமா ஒரு ஒரு சில சகோதரர்கள், அவங்களுடைய உடன் சகோதரர்கள் தான் கோராகின் புத்திரர்கள், அவங்களுடைய கூட்டத்தார் எல்லாருமே ஒரு பெரிய கூட்டமாக சேர்ந்து கொண்டு யாருக்கு விரோதமா பேச ஆரம்பிச்சாங்கன்னா, மோசேக்கு விரோதமாகவும் ஆரோனுக்கு விரோதமாகவும் பேச ஆரம்பிச்சாங்க. அவங்க என்ன முன் வச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நீங்க தான் தேவனுக்கு பிரியமா நடக்கிறதாக நீங்க தான் பரிசுத்தவான்களா, நீங்க தான் தேவனுக்கு இந்த ஊழியத்தெல்லாம் நீங்க செய்யறதா, ஏன் நாங்க அதை செய்யக்கூடாதா அப்படின்னு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு முறுமுறுப்புகளையும் மோசேக்கு விரோதமாகவும் ஆரோனுக்கு விரோதமாக எழும்பி சில காரியங்கள் எல்லாம் அங்க செய்ய ஆரம்பிச்சு. இப்ப தேவன் அநேக விஷயங்களை மோசையை கொண்டும் ஆரோனை கொண்டு செய்துட்டு இருக்கிறதுலாம் அவங்க கண்ணார கண்டாலும் அவங்களுடைய சிந்தை எப்படி போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, ஏன் இந்த காரியத்தை நாங்க செய்யக்கூடாது. பாருங்க, தேவனுக்கு ஊழியம் செய்யற விஷயத்த ஆசைப்படுறது யார் வேணாலும் ஆசைப்படலாம், அதுல எந்த விதமான தவறும் இல்லை. தேவனுடைய ஊழியத்தை செய்யலாம், அதுக்கான விருப்பமும் ஆசையும் அதுக்கான தகுதியும் ஒருவருக்கு இருக்குன்னா அது கண்டிப்பாக அவங்க செய்யலாம். எப்போ அப்படின்னா, அது தேவன் அனுமதிக்கிற பட்சத்துல அது கண்டிப்பா செய்யலாம். ஓகேங்களா? அப்போ தேவன் இப்படிப்பட்ட அனுமதியை ஏன் ஆரோனுக்கு மாத்திரம் கொடுத்தாங்க, ஏன் மோசேவை தேர்வு செஞ்சாங்க அப்படின்னா சில கேள்விகள் நம்ம முன்வைக்கலாம். இதுக்கான வசன பகுதியை நம்ம எங்க வாசிக்கணும்னா, என்ன ஆகும் 17ஆம் அதிகாரத்துல இது குறிச்சு இருக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு அன்பின் வேண்டுகோள். இப்ப நாங்க வெளியூர்ல இருக்கிறதுனால பிபிடி எல்லாம் வைத்து இந்த பாடத்தை பிரசன்ட் பண்ண முடியல, நீங்க தயவா மன்னிச்சுக்கோங்க. இது ஒரு எளிமையான பாடம் தான், எளிமையா புரிஞ்சு கொள்ளலாம். வேத வசனங்களை நம்முடைய அன்பு சகோதரி வாசிப்பாங்க, வாசிக்கும் போது நீங்கள் எல்லோரும் ஒரு கவனமாக கவனிச்சுக்கலாம். ஒருவேளை நீங்க வீடுகள்ல இருக்கீங்கன்னா பைபிள் எடுத்து வச்சுக்கோங்க, இல்ல வெளியிடங்கள்ல இல்ல டிராவலிங்ல இருக்கிறவங்க நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை நீங்க பொறுமையா அந்த வசனத்தை மாத்திரம் நீங்க கவனிச்சுட்டு வந்தாலே போதும். என்ன காரியங்கள் நம்ம சொல்றோம் அப்படிங்கறத மட்டும் நீங்க உள்வாங்கி கொண்டாலே போதும். சரிங்களா? அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ காட்சி எப்படி இருக்கு அப்படின்னா, சூழ்நிலைகள் அந்த வனாந்தரத்துல எல்லா கோத்திரத்தாரும் எல்லா ஜனங்களும் யாருக்கு விரோதமா இப்ப நின்றுட்டாங்க அப்படின்னா, மோசேக்கு விரோதமாகவும் ஆரோனுக்கு விரோதமாகவும் கூட்டம் கூடி நின்றுட்டாங்க.
அவங்க எல்லாம் கூக்குரல் இடுறாங்க. கூக்குரல் இந்த கோஷம் போடுறது. எப்படி மோசே ஒளிக, ஆரோன் ஒளிக, இந்த மாதிரி எல்லாம் கோகாத்தின் புத்திரர்கள் வாழ்க அப்படின்னாலாம் நிறைய அப்படித்தான் இருந்திருக்கணும் அந்த 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 சூழ்நிலை. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை எப்படி கையாள்வது அப்படின்னு மோசேக்கு தேவன் சில ஆலோசனைகளை அங்க கொடுக்குறாங்க. தேவன் மோசேவை கூப்பிட்டு எப்படி சில விஷயம் பேசுறாங்கன்னா, இல்ல இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவனால யார் இந்த ஊழியத்துக்கு நியமிக்கப்பட்டார்கள் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத மோசே சில விஷயங்களை வந்து தேவனத்தில் பெற்றுக்கொண்டு அதை ஜனங்கள்கிட்ட சொல்லுவாங்க. அப்போ சமஸ்த இஸ்ரேலரும் அங்க புருஷர்கள் எல்லாம் கூடி வந்திருப்பாங்க. எங்க அப்படின்னா ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக, உள்ள யாரும் வர முடியாது, முன்னாடி அந்த ஒரு பரிசுத்தலத்துக்கு முன்பாக கூடி வந்து எல்லாரும் இருக்கும் பொழுது சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். கோத்திரத்திற்கு ஒருத்தருடைய பெயரை எழுதி யார் அப்படின்ற மாதிரி ஒரு கோல், அந்த கோல்ல பேர் எழுதணும். ஓகேங்களா? அந்த பேர் எழுதி அந்த கோல் கொண்டு போய் என்னன்னா தேவனுடைய அந்த மகாபரிசுத்தலத்துல, அந்த கிருபாசனத்துக்கு முன்பாக கொண்டு போய் வைக்கணும். அந்த ஒரு மகாபரிசுத்தலத்துல கொண்டு வைக்கணும். இப்படி வச்சுட்டு இன்னைக்கு வந்துடணும். அடுத்த நாள் போய் பார்க்கும்போது அந்த கோல் யாருடைய கோல் துளிர்த்து இருக்கோ அவர்களை தேவன் என்ன பண்றாருன்னா இந்த ஊழியத்திற்கு அபிஷேகம் செய்கிறார், இந்த ஊழியத்திற்காக அவரை தேர்வு செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இதான் வந்து அங்க தேவன் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன். சகோதரி, இந்த வேத வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? வாசிக்க முடியாம பாருங்க. என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும். என்னாகமம் 17ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே பேசி அவர்கள் பிதாக்களின் வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிரபுவினிடத்தில் ஒவ்வொரு கோலாக 12 கோலை வாங்கி அவனவன் கோலில் அவனவன் பேரை எழுதுவாயாக. லேவியனுடைய கோலின் மேல் ஆரோனின் பேரை எழுத கடவாய். அவளுடைய பிதாக்களின் ஒவ்வொரு வம்ச தலைவனுக்காகவும் ஒவ்வொரு கோல் இருக்க வேண்டும். தங்களை ஆசரிப்பு கூடாரத்திலே சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னே வைக்க கடவர்கள். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ள இருக்கிற கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். இதை மோசே இஸ்ரவேல் புத்திரரோடே சொன்னான். அப்பொழுது அவர்களுடைய பிரபுக்கள் எல்லோரும் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி ஒவ்வொரு பிரபுவும் ஒவ்வொரு கோலாக 12 கோல்களை அவனிடத்தில் கொடுத்தார்கள். ஆரோனும் கோலும் அவர்களுடைய கோல்களுடனே இருந்தது. அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குமாரருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்து இருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அப்பொழுது மோசே கர்த்தருடைய சமூகத்தில் இருந்த அந்த கோல்களை எல்லாம் எடுத்து இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் காண வெளியே கொண்டு வந்தான். அவர்கள் கண்டு அவரவர் தங்கள் தங்கள் கோல்களை வாங்கி கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமான அடையாளமாகும் பொருட்டு அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை. இப்படி அவர்கள் எனக்கு விரோதமாக முறுமுறுப்பதை ஒழிய பண்ணுவாய். அப்பொழுது அவர்கள் சாக மாட்டார்கள் என்றார். கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே செய்தான். தேங்க்யூ சிஸ்டர். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வசன பகுதியை நம்ம வாசிக்கும் போது அங்க எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்றத நம்மளால வந்து சில விஷயங்களை நம்ம யூகிக்க முடியுது. பாருங்க அன்பான சகோதரர்களே, தேவனுடைய ஒரு பரிசுத்தாவினால நாம அங்க என்ன விஷயத்த நம்ம பாக்குறோம் அப்படின்னா, இந்த கலகக்காரர்கள் அப்படின்னு அந்த வார்த்தை இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. யார் அந்த கலகக்காரர்கள் அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியும். அதை வந்து லேவி கோத்திரத்துல பிறந்த மோசே மற்றும் ஆரோனுக்கு விரோதமாக எழுந்தின மற்ற மிக முக்கியமாக சொல்லணும்னா மற்ற அந்த ஜனங்கள்ல ஒரு சிலர் ஒரு துன்மார்க்கமான வழியில நடந்தவங்க, தவறான சிந்தை அவங்களுக்குள்ள வந்துச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நாங்க ஏன் அந்த காரியத்தை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது அது அவங்களுடைய விருப்பம். அந்த விருப்பத்துக்கு பின்னாடி இருந்த விஷயம் என்னன்னா, ஒரு நல்ல நோக்கம் இல்லை. அந்த நல்ல நோக்கத்தை தேவன் எப்படி வெளியரங்கமாக்கி இருக்கிறார் அப்படிங்கிறதா இங்க நம்ம பார்க்கணும். அந்த வெளியரங்கமாக்கின விஷயத்துக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு அருமையான ஒரு காரியம் என்னன்னா, ஆரோனை தேவன் எவ்வாறு
தேர்வு செஞ்சாங்க அப்படின்னா தேவனுடைய ஆவி அங்க எப்படி ஒரு அடையாளத்துல காட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம 8வது வசனத்துல நம்ம கவனிக்கிறோம். மறுநாள், அதாவது அந்த கோல் 12 கோத்திரத்தினுடைய 12 கோல் அங்க வைக்கப்படும் போது அங்க ஒரு கோல் மாத்திரம் துளித்திருக்குது. அது யாருடைய கோல்னா ஆரோனுடைய கோல். இப்ப அடுத்த நாள் போய் மோசை பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா துளித்திருக்கு. அது எப்படி இருக்கு, அந்த வசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது, அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. சரிங்க அன்பான சகோதரர்களே, அப்ப கொண்டு போய் வைக்கப்பட்ட கோல் அது வாதுமை மரத்தினுடைய கோல். கோல்னா வேற ஒண்ணு குச்சி, ஒரு 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 பெரிய தண்டு. சரிங்களா, ஒரு அந்த தண்டு ஒரு எல்லாரும் ஒரே மாதிரியான எடுத்து வந்துருக்கணும். அது மேக்சிமம் அங்க இருந்த வாதுமை மரத்தினுடைய ஒரு குச்சியை எடுத்து கொண்டு போய் வச்சுக்கலாம். வாதுமை மரம் அப்படின்னு சொன்னா அதனுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அந்த வாதுமை மரம் என்ன பண்ணுவாம, இலை விடுவதற்கு முன்பாகவே கனி விடுமா. வாதுமை பழங்கள் வந்துடும். இலை எப்படி வரும், பொதுவா எல்லா மரத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு மரத்திலிருந்து ஒரு துளிர் விடும். அந்த துளிர் அப்படியே ஒரு மாதிரி இப்படி தண்டு மாதிரி வளரும். அது நல்லா அப்படியே ஸ்ட்ராங் ஆகும். அதுல அங்கங்க இலைகள் ஒரு சில டிஸ்டன்ஸ் கேப்ல வந்து அப்படியே இலைகள் அப்படி வளர ஆரம்பிக்கும். அந்த இலைகளினுடைய அந்த காம்புல இருந்து முதல்ல அப்படி ஒரு மொட்டு வரும். அந்த மொட்டு அப்படி பூ அப்படி விரியும். அந்த பூல இருந்து ஒரு ஒரு காய் மாதிரி வரும். அந்த காய் கனிந்து கனியா. இதுதான் வந்து எல்லா மரத்திலையும் இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் இந்த வாதுமை மரம் சற்று வித்தியாசமான ஒரு வளர்ச்சி அங்க பார்க்கும். எப்படின்னா, ஒரு ஒரு கிளைகள் இருந்து இலை வருவதற்கு முன்பாகவே என்ன ஆகுதுன்னா கனி வருதான். இது எல்லாருமே அவங்க பார்த்துருப்பாங்க. இந்த கனி இந்த கோல்ல வந்திருக்கு. அப்போ இவங்க கொண்டு வைக்கும் போது எல்லாருமே ஒரு பிளைனா இருக்கும். வெறுமனே ஒரு கோல் மாத்திரம் கொண்டு வச்சுட்டு இருப்பாங்க. அந்த கோல் எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா, ஆரோனுடைய கோல் ஒரு நல்ல ஒரு பசுமையாக இலைகளை விட்டு அந்த இலைகளுக்கு முன்பாக இலைகள்ல இருந்து நல்ல பூ மொக்கு கனி அப்படியே இருந்திருக்கு. அப்ப இந்த விஷயத்த கூட அப்படியே அவர் காட்டுறாரு மோசே. எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் வந்திருக்கு. மீதமுள்ள 11 கோள்கள் எப்படி வைக்கப்பட்டார்களோ அதே மாதிரி இருக்கு. இந்த ஒரு கோல் மாத்திரம் இப்படிப்பட்ட ஒரு இந்த அதிசயம் தேவ சமூகத்திலிருந்து எல்லா ஜனங்களும் அதை வந்து வெளியெடுத்து பார்க்கும் பொழுது எல்லாரும் என்ன புரிஞ்சிருப்பாங்க அப்படின்னா, தேவன் யார் பட்சத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா ஆரோன் பக்கம் இருக்கிறாங்க அப்படின்றத கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். அப்ப தேவன் ஏன் மற்றவர்களை தள்ளி ஆரோனை மாத்திரம் அங்க எடுத்துக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு சிந்தனைக்கான ஒரு கேள்வி வச்சோம் அப்படின்னா, நிச்சயமாக நமக்கு புரியணும். அங்க ஒரு வசனம் கண்டிப்பா நமக்கு புரியும். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் வசனம் 4. மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கடினமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. தேங்க்யூ சிஸ்டர். பாருங்க, இங்க வசனத்துல பார்க்கலாம், ஒருவன் ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய. அப்போ ஆரோனுடைய அழைப்பு அது ஒரு உன்னதமான அழைப்பு. தேவன் அவருடைய விருப்பத்தை வெளிப்படுத்துறார். எதன் மூலமாகனா அந்த கோல் மூலமா. அன்பான சகோதர சகோதரர்களே, அப்ப தேவன் எப்படி இந்த ஒரு ஊழியத்திற்கு ஆரோனை நியமிச்சிருக்காங்க, அந்த ஆசாரிய ஊழியத்திற்கு அந்த ஆசாரிய ஊழியத்தை செய்யும்படியாக ஆரோனை தேவன் முன்குறிச்சு அந்த ஆரோன் இடத்துல தேவன் வந்து எல்லா ஊழியத்தையும் செய்யும்படியாக தேவன் கட்டளை கொடுத்தார். அப்போ இதுல யாரும் அந்த ஆரோனுடைய இடத்துக்கு வர்றதுக்கு விருப்பம் இருந்தாலும் ஆரோனை போல் ஒருவன் அழைக்கப்படணும். அப்ப ஆரோன் எப்படி அழைக்கப்பட்டாங்கன்னா தேவனால் அழைக்கப்பட்ட. அப்போ தேவனால அழைக்கப்பட்டு அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஊழியத்தை செய்யறதுக்கு அவர் பாத்திரவானா மாறார். ஒரு தேவனுடைய ஊழியக்காரனாக அங்க இருக்கிறாங்க. இதுதான் சம்பவம். அப்ப மற்றவர்கள் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த முறுமுறுப்போ அந்த கலகமோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அது ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு சொல்லணும். எப்படி ஸ்டாப் ஆச்சு? தேவன் வந்து அவங்க எல்லாத்தையும் பின்னாடி அதுக்கான தண்டனையை அந்த சிச்சையை பெற்றுக்கொண்டாங்கன்னு நம்ம. சரி, அப்போ இப்ப நம்ம பாக்குறோம் அந்த ஆரோனுடைய
துளிர்த்த கோல் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, தேவன் ஒருவர் இந்த ஒரு கனமான ஒளி, அதாவது தேவனுடைய ஊழியத்தை செய்யணும் அப்படின்னா ஆரோனை போல அழைக்கப்பட்டிருக்கு. என்ன அழைப்பு அப்படின் போது ஒரு ஆசாரிய ஊழியத்திற்கான அழைப்பு. இது அன்னைக்கு இருந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு, அன்னைக்கு யூதர்கள் மத்தியில இஸ்ரேல் ஜனங்கள் நல்லா பார்க்கணும், நீங்க அந்த அவங்களுக்கு கொடுத்த பிரமாணம். இன்னைக்கு நமக்கு இந்த சுவிசேஷ யுகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நமக்கு என்ன ஒரு செய்தி நமக்கு இது நம்ம பார்க்கணும்னா, நாம் ஒவ்வொருத்தரும் ஆரோனை போல அழைக்கப்பட்டிருக்கிறோம். குறிப்பா சொல்லணும்னா, நாம் இந்த ஒரு உண்மையான சத்தியத்தை கேட்டு அந்த சத்தியத்தை உள்வாங்கி நம்மளை அர்ப்பணிச்சிருக்கும் போது நம்ம எல்லாரும் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, இந்த ஒரு பரிசுத்த ஜாதியாக, லேவியர்களாக, ஆசாரிய ஊழியத்திற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நம்ம எல்லாருமே அடையாளப்படுத்துறோம் அந்த ஆரோன் வகுப்பாருக்கான ஒரு அடையாளம், அந்த அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நாம் பெற்றுக்கொண்ட இந்த ஊழியத்தை நம்ம உண்மையும் உத்தமமா செய்யறதுக்கு தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் என்ன அப்படின்னா, இந்த அங்கீகாரம் தான் நாம் இந்த ஊழியத்தை நாம இன்னும் உந்தி தொடர்றதுக்கான ஒரு விஷயம். ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். பாருங்க, இந்த வசனத்தை நம்ம கவனிக்க வேண்டிய வார்த்தை என்னன்னா, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். ராஜரீக ஆசாரிய கூட்டம் சொன்னாக்க அங்க நம்ம புரிஞ்சு கொள்ளணும், ராஜரீக ஆசாரிய கூட்டம்னா நாம் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ராஜாக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஜனங்களை ஆளுகை செய்வாங்க. ஆளுகை அப்படின்னு சொல்லும் போது ஜனங்களுக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு செய்து கொடுத்து அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு வருவாங்க. ஜனங்களுக்கு தேவையான விஷயத்தை கொடுக்கறது, அது ஆளுகை. அடுத்து இன்னொன்னு, ஆசாரியர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஜனங்களை நல்வழிப்படுத்துறதுக்காக தேவனுடைய நீதியில நடப்பிக்கிற விஷயங்களை செய்வாங்க. ஒருத்தவங்க அதாவது டெம்பரவரல் காரியங்கள் இருக்கு, அதாவது இந்த உலகத்தினுடைய தேவைகள் இருக்கு இல்லையா, அதாவது அவங்களுக்கு தேவையான காரியங்கள் செய்ய அது ராஜா செய்யும். ஆவிக்குரிய தேவைகள் செய்யறது ஆசாரியர்கள். ஆனா நாம என்ன பண்றோம், இந்த ரெண்டும் சேர்ந்து செய்யறதுக்காக அழைக்கிறாங்க ராஜரீக ஆசாரிய கூட்டம். அதான் மெல்கிசேதேக்கின் முறைமை அங்க நமக்கு அப்ளை ஆகும். பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, நாம புரிஞ்சு கொள்ளணும், இங்க இருக்கு நம்முடைய அழைப்பு. அப்போ நீங்க நான் எல்லாருமே இந்த ராஜரீகமான ஆசாரிய வகுப்பாராக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா நாம் என்ன செய்யணும் அப்படின் போது நம்ம எல்லாருக்கும் தேவன் ஒரு கோல் கொடுத்திருக்கிறாங்க. அதான் ராஜா கையில் இருக்கக்கூடிய செங்கோல். அந்த செங்கோல் அது தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கதான்னு பார்க்கணும். அப்படின்னா அது ஒரு அங்கீகாரம். அந்த அங்கீகாரம் என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா, இங்கதான் நம்முடைய சகோதரர் ரொம்ப அழகா குறிப்பிடுறார். அந்த கோல்ல எப்படி துளிர்த்து அங்க கனி வாதுமை பழங்கள் இருந்துச்சு, வாதுமை இலைகள் இருந்துச்சு அப்படின்னா, பொதுவாக அது எப்படி வரும், முதல்ல என்ன பண்ணிருக்கும், கனி, அப்புறம் தான் இலைகள். இலை எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஊழிய வாய்ப்பை, பலி, அதான் நம்ம செலுத்துறோம், பலி செலுத்துறோம். ஓகேங்களா? இப்போ நாம எப்போல்லாம் தேவன் நமக்கு ஒரு ஊழியம் செய்யறதுக்கான வாய்ப்பை கொடுக்குறாங்க. ஊழியம் சொல்லும் போது அது எல்லா ஊழியங்களும் இருக்கு. தேவனுடைய வார்த்தையில எடுத்து போதிக்கிறது மாத்திரம் ஊழியம் இல்லை, நிறைய பத்தி நம்ம நிறைய சொல்லியாச்சு, நிறைய ஊழியங்கள் இருக்கு. அது எல்லாமே அந்த இலைகள் அந்த ஊழியத்தை அடையாளப்படுத்துது, பசுமையான காரியம். சரிங்களா? அந்த கனிகள் எதை அடையாளப்படுத்துதுன்னா குணலட்சணங்களை அடையாளப்படுத்துது. அப்போ எது முதல்ல வரணும் அப்படின்னா,
இலைகளுக்கு முன்னாடி அங்க கனி வந்துடணும். அதான் வாதுமை மரத்துடைய தன்மை தான். அந்த வாதுமை குச்சி, அந்த அந்த கோல் அதை என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா முதல்ல கனி கொடுத்துருக்கு. அப்போ நீங்க நான் எல்லாருமே என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்கணும் அப்படின்னா கனி கொடுக்க ஆரம்பி. ஆவியின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இச்சையடக்க வரைக்கும் அப்படியே உங்களுக்கு அந்த 9 விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கிறது விஷயம். அப்ப நம்ம இதுல எப்படி தேறினவர்களாக இருக்க முடியுமா அப்படின்னா நம்ம அது பயிற்சியில இருக்கணும், அதுக்கான பிரயாசத்துல இருக்கணும். கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம இந்த 9 கனிகளும் ஆவியின் கனிகள் அப்படிங்கிற விஷயத்துல இப்போ அன்பு அப்படிங்கும்போது சகோதரத்துல அன்பு, தேவன் பேர்ல அன்பு நிறைய இருக்கு இல்லையா? இப்ப இந்த நான் ஒரு அன்புன்ற ஒரு விஷயத்த தலைப்பு. இப்போ அன்பு செலுத்துறதுன்னா என்ன? எது அன்பு? வேதம் நமக்கு என்ன குறிப்பிடுது? தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அன்பு. யோவான்ல வாசிக்கும் புண்ணியவான். அப்போ தேவனுடைய கற்பனைகள் என்ன? எது தேவனுடைய கற்பனை? நியாயப்பிரமாணமா? இல்ல, கண்டிப்பாக இல்ல. நியாயப்பிரமாணம் ஏன் நம்ம யூதத்துல இல்ல, சுவிசேஷத்துல இருக்கிறோம். அப்ப நமக்கு என்ன பிரமாணம் இருக்கு? நமக்கு என்ன கற்பனைகள் இருக்கு? நாம் கை கொள்ள வேண்டிய 2 கற்பனை. அன்பின் பிரமாணம். அன்பின் பிரமாணத்துல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, நம்முடைய தேவனிடத்தில் நாம் முழு உள்ளத்தோட ஒரு அர்ப்பணிப்போட தேவன் பேர்ல அன்பு செலுத்துறது. 2வது, அதுக்கு இணையான இன்னொரு கற்பனை என்ன அப்படின்னா உன்னிடத்தில் நீ எவ்வளவு அன்பா உன்னை எப்படி நேசிக்கிறியோ அதே மாதிரி மற்றவர்கள் பிறனிடத்திலும் நம்ம அன்பு செலுத்தணும். கோல்டன் ரூல், பொன்னான பிரமாணம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பொன்னான பிரமாணத்தை கை கொள்வது அன்பு. இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கா. இப்படிப்பட்ட குணலட்சணங்களுடைய உள்ளான அர்த்தத்தை புரிந்து அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில கை கொள்ளும் பொழுது தேவன் நமக்கு கொடுக்கிறாராம இது போன்ற ஒரு ஊழிய வாய்ப்பு. ஒரு ஒரு உதாரணம் மாத்திரம் சொல்றேன். அதாவது 9 கனிகள்ல ஒரு கனி மாத்திரம் சொல்லிடுறேன், சரிங்களா? ஒரு பிரயாசம், ஊழியத்தின் மேல பிரயாசம் நம்ம நிறைய இடத்துல வாசிக்கணும். இப்ப நமக்கு நம்ம இந்த ஒரு புது சிருஷ்டிகளுடைய ஒரு அமைப்புல தேவன் இது ஒரு அமைப்பா வச்சிருக்கிறார். இந்த புது சிருஷ்டியுடைய அமைப்புல நம்ம எல்லாமே ஒரு 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 புது சிருஷ்டிகளுக்கு ஒரு ஒழுங்குமுறை இருக்கு. அந்த ஒழுங்குமுறையில இந்த ஊழியத்தை யார் செய்யணும்? 2 விதமான ஊழியம் இருக்கு. ஒரு ஊழியம் தேவனுடைய சத்தியத்தை சொல்லி அறுவடை பாபிலோன்ல இருந்து அந்த அவங்களுடைய அறியாமையில இருந்து அதை ஒரு விடுதலை கொடுத்து நம்முடைய இந்த உண்மையான ஒரு சத்திய மார்க்கத்துல ஒரு பலியின் ஜீவத்துல ஈடுபட செய்வது முதல் ஊழியம். இது ஹார்வெஸ்ட் ஒர்க். இன்னொன்னு, அப்படி நம்முடைய சத்தியத்துல கொண்டு வந்த சகோதர சகோதரிகளை ஸ்திரப்படுத்துவது. இந்த 2 ஊழியம் இருக்கு. இந்த 2 ஊழியத்திற்கும் தேவன் என்ன பண்றாருன்னா முதல்ல இருக்கக்கூடிய ஊழியம் இருக்கியா ஹார்வெஸ்ட், பாபிலோன் மத்தியில் இருக்கக்கூடிய சியோனை வெளியேற்றக்கூடிய அந்த ஊழியத்திற்கு அது இன்னார்தான் செய்யணும் அப்படின்னு இருக்கு. அது எல்லாருமே செய்யணும். சகோதரர்கள் சகோதரிகள் கூட அதை கருத்து செய்யலாம். நாம் கற்றுக்கொண்ட சத்தியத்தை, நாம் பெற்றுக்கொண்ட அந்த மகாபரிசுத்தமான விசுவாசத்தை அவர்களுக்கும் சொல்லிக் கொடுத்து அவர்களை என்ன பண்ணணும்? இந்த சத்தியத்துக்களாக கொண்டு வரக்கூடிய விஷயத்த நம்ம செய்யணும். இந்த ஊழியம் நம்ம எல்லோரும் மேலும் விழுந்த கடமையாக இருக்கு. 2வது ஒரு ஊழியம் இருக்கு. அந்த ஊழியம் என்னன்னா எல்லா சகோதர சகோதரிகளும் இப்படியாக ஒன்று சேர்ந்த அந்த பூசிகள் ஒரு அமைப்பாக ஒரு ஐக்கியமாக இருப்பாங்க. அந்த அமைப்புல அந்த ஐக்கியத்துல தேவனால் தெரிந்து கொண்ட பரிசுத்தவான்கள் மாத்திரம் அங்க ஊழியம் செய்யறதுக்கு தேவன் வாய்ப்பு கொடுக்கிறார். அதான் நம்ம எலெக்ஷன் அப்படின்னால நம்ம இன்னைக்கு நம்முடைய அமைப்புகள்ல நம்முடைய ஐக்கியங்கள்ல அப்படி ஒரு முறைமைகள் அது தேவனால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியர்கள் அப்படின்னு சொல்லி கூட அங்க நம்ம அன்னைக்கு அங்க ஆரோன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவனுடைய ஊழியக்காரனாக அங்க இருந்ததுக்கு ஒரு சாட்சியா தேவனுடைய பரிசுத்தத்துல இருந்து அந்த ஒரு அழைப்பு வந்துச்சு. அந்த கோல் துளிர்த்தது. ஓகேங்களா? அப்படி ஒரு கோல் துளிர்த்திருக்கணும் அப்படின்னா அங்க என்ன இருந்திருக்கணும் அப்படிங்கும்போது ஆரோன் அந்த மற்ற எல்லா சகோதரர்கள் காட்டிலும் அவரிடத்துல ஒரு நல்ல குணலட்சணங்கள் கண்டிப்பா இருந்திருக்கும். அதான் கனி.
அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்முடைய சபை ஐக்கியங்களையும் அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம இலைகள் விடுறதுக்கு முன்னாடி அங்க பல கனி இருக்கிறது எதுக்கு அடையாளம் அப்படின்னா நல்ல குணலட்சணங்கள் ஊழிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படிங்கிறது அது ஒரு சாட்சியா. இதுதான் ஆரோனுடைய துளிர்த்த கோலுக்கான அர்த்தம். இந்த ஆரோனுடைய துளிர்த்த கோல் ஏன் உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வைக்கப்பட்டுச்சு அப்படிங்கறத நம்ம பார்த்து இந்த பாடத்தை நம்ம நிறைவு. இப்போ அடுத்த நீங்க ஒரு 2-3 நிமிஷம் நீங்க நல்லா கவனமா கவனிங்க. இது ஒரு சம்பவம். இது ஏன் கொண்டு போய் அங்க அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள மோசே வைக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, அந்த வசனத்தை கூட திரும்ப ஒரு முறை வாசிக்கலாம். சகோதரி வாசிங்க. என்னாகும் 17ஆம் அதிகாரம் 9 வாசிங்க சார். 9-10 வாசிங்க. ஓகே பிரதர். வசனம் 1. அப்பொழுது மோசே கர்த்தருடைய சமூகத்தில் இருந்த அந்த கோல்களை எல்லாம் எடுத்து இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் காண வெளியே கொண்டு வந்தான். அவர்கள் கண்டு அவரவர் தங்கள் தங்கள் கோல்களை வாங்கி கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமான அடையாளமாகும் பொருட்டு அதை திரும்பவும் சாட்சி பெட்டுக்கு முன்னே கொண்டு போய் வை. இப்படி அவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுப்பதை ஒழிய பண்ணுவாய். அப்பொழுது அவர்கள் சாக மாட்டார்கள் என்றார். தேங்க்யூ. பாருங்க, இந்த காரியம் அந்த துளிர்த்த கோல் மாத்திரம் 12 கோலும் வெளிவருது. அதுல ஒண்ணு தொலைத்திருக்கு, அது ஆரோனுடைய கோல். அந்த ஆரோனுடைய கோல் திரும்ப எங்க போகுதுன்னா அந்த சாட்சி பெட்டிக்கு முன்பாக கொண்டு வைக்கப்பட்டுச்சு. அப்படின்னா அங்க நம்ம பாக்குறோம், அது ஒரு விட்னஸா காலாகாலத்துக்கும் தேவன் அங்க வைக்க சொல்லிட்டாங்க. அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா தேவனுக்கு விரோதமாக முறுமுறுப்பவர்களை ஓய பண்றது, ஒளிய பண்றதா தேவனுடைய திட்டம். அது எப்போ எங்க இருக்கணும் அப்படின்னா அது சாட்சி பெட்டி முன்னாடியே இருக்கணும். இப்ப இதுல ஒரு இன்னர் மீனிங் இருக்கு, நீங்க நல்லா கவனிங்க. ஒரு நாள் துளிர்த்தாச்சு, அது வெளியே வந்தாச்சு அப்படின்னா ஒன் டைம் செலக்ட் அல்ல, அது ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல அங்க இருக்கு. அப்படின்னா ஆரோன் எப்படி இந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்படும் பொழுது எந்த குணலட்சணத்துல என்ன ஒரு தன்மையில் இருந்தாரோ அது அவருடைய வாழ்நாள் முழுக்க அவருடைய ஊழிய நாட்கள் முழுவதும் அங்க இருக்கணுங்கிறது, அப்படியே இருக்கணுங்கிறது அர்த்தம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப பாருங்க, இப்போ இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையோட நம்ம ஒத்து பார்ப்போம். ஒரு எக்லிஷியால ஒரு ஊழியர் இருக்கார், சபையினுடைய ஊழியர் இருக்காரு. இந்த சபையினுடைய ஊழியர் சபையாரால தேர்வு செய்யப்படும் போது தேவன் அவரை முன்குறிச்சு அவர் தான் சபைக்கான ஒரு ஊழியர் தேர்வு செஞ்சுட்டாங்க. அன்னைக்கு தேர்வு செய்யற அன்னைக்கு தேர்வு செய்யக்கூடிய நாட்கள்ல அவர்கிட்ட ஒரு நல்ல குணலட்சணங்களும் நல்ல ஒரு தன்மையும் அவரிடத்தில் காணப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். தேவனால தேர்வு செய்யப்பட்டாச்சு, அது வெளியரங்கமா சபையில வெளியரங்கமாயிடுச்சு. இப்ப திரும்ப அந்த நிலையை அவர் தக்க வச்சுக்கிறதுக்கு தொடர்ந்து அந்த குணலட்சணத்துல அவர் அப்படியே இருக்கணும். அதுக்காகத்தான் அந்த கோல் திரும்ப எங்க வச்சு சாட்சி பெட்டி முன்னாடி இருக்கு. ஒருவேளை அவர் ஏதாவது ஒரு நாள் தவறிருந்தாருன்னா அந்த கோல், துளிர்த்த கோல் பட்டு போயிருக்கு, அந்த கனிகள் இல்லாம ஒரு சூழ்நிலை வந்துருக்கு. மேபி நம்ம அப்படிதான் இங்க பார்க்கணும். நீங்க கவனிக்கணும் அன்பான சகோதரர்களே, நீங்க நான் எல்லோருமே இந்த சபை வாய்ப்புக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதான் ஆரோனை போல அழைக்கப்பட்டுட்டோம். இப்ப நம்ம எல்லாருக்குமே ஞானஸ்தானம் எடுத்த அந்த நாள்ல தேவன் நம்மளை தேவனோட அந்த நல் மனசாட்சி உடன்படிக்கை செய்யும் பொழுது நம்ம எல்லாருடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும், நம்முடைய சிந்தை எப்படி இருக்கும், ரொம்ப பரிசுத்தமா நம்ம ஃபீல் பண்ணிப்போம். நாம பேப்டிசம் எடுத்த அந்த நாள் அதே பரிசுத்தன்மையில அதே நிலையில நம்ம இப்ப வரைக்கும் நம்ம இருக்கிறோமா அப்படின்னா கொஞ்சம் மாறுது. ஆனா அப்படித்தான் இருக்கணுமா? அது கொஞ்சம் கூட குறையாம பார்க்கணும். இன்னும் அதிகமா தாங்கணும், குறையக்கூடாது. ஒருவேளை நமக்கு ஒரு சோர்வு ஏற்படுது, சோதனைகள்ல பாடுகள்ல நம்ம என்ன ஆகிறோம், சோர்வு அடைகிறோம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு கம்மியாகுது அப்படின்னா நம்ம திரும்ப நம்ம நாமே அப்படி புதுப்பிச்சு கொண்டு நம்ம ரெடியாகி வரணும். அந்த துளிர் விடுறது குறையாம பார்த்துக்கணும். அந்த துளிர் எப்பொழுதுமே இருக்கணும்.
அது கனிகளும் இலைகளும் அது அங்க அங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது எப்படி அந்த கோல் பசுமையா இருக்கோ, எவர் கிரீன். எவர் கிரீன் தான் அது சரியான வார்த்தை. அது குறையாம நம்ம பார்த்துக்கணும். அதுதான் 1,44,000 பேர் இந்த பூமியில கிறிஸ்துவை போல வாழ்ந்து ஒரு ராஜரீக பிரமாணத்துல ராஜரீக ஆசாரிய கூட்டமாக அழைக்கப்பட்டு தங்களுடைய ஓட்டத்தை ஆரம்பிச்சு நிறைவு செய்திருக்கிறாங்க. அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக எவர் கிரீன் பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு காட்டுறதுதான் உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்த அந்த ஆரோனிய தொழிற்த ஒரு ஒரு சின்ன ஒரு பேசேஜ் இப்ப நம்ம வாசிக்கப்போ நம்முடைய அன்பு சகோதரி வாசிப்பாங்க. நீங்க எல்லாரும் கவனிங்க. சகோதரி அந்த பேராளர் முதல் பேராளர் அப்படி வாசிட்டாங்க. ஆரோனின் தளித்த கோல். ஆரோனின் தளித்த கோல் பழங்களை முன்னதாகவே பிறப்பித்தது. இலைகள் உண்டாகும் முன்பே மொக்கு தோன்றுவதே இந்த வாதுமை மரத்தின் தனிச்சிறப்பாகும். அவ்விதமாகவே ராஜரீக ஆசாரியத்துவத்தாரிலும் காணப்படும். அவர்களுடைய ஊழியத்திற்கு அடையாளமான இலைகள் காணப்படும் முன் அவர்கள் பலி செலுத்த ஆரம்பித்திருப்பார்கள் அல்லது முன்னதாகவே கனி கொடுக்க ஆரம்பித்திருப்பார்கள். லீவ்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷன், ஊழியத்திற்கு அடையாளமான இலைகள் தற்போதுள்ள பரிசுத்தவான்களின் அனுபவங்களுக்கே பொருந்துவதாக உள்ளது. மாறாக திரைக்கு அப்பால் கடந்து சென்ற பின்பு அவர்களுடையதாக இருக்க போகும் அனுபவங்களை குறிப்பதாக இல்லை. ஜனங்களின் மத்தியில் ஒரு காலத்தில் வாழ்ந்திட்ட தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஜனங்கள் ஏற்ற காலத்தில் அறிந்து கொள்ளத்தக்கதாக கனி கொடுத்தல் விஷயங்களும் ஊழியங்களுக்கும் தற்காலத்திலேயும் உலகத்திலேயும் ஜனங்களுக்கு முன்பாக சாட்சியாக செய்து முடிக்கப்பட வேண்டும். உண்மையில் பரிசுத்தவான்கள் குறித்த சாட்சியை மனுக்குலமானது ஒரு நாளில் சீயோனில் பிறந்தது இன்னான் இன்னான் என்று அறிவிக்கும் ஒரு நிரந்தரமான நினைவு கூறுதலுக்கான ஆரோனின் தளித்த கோல் உடன்படிக்கை பெட்டிக்குள் வைக்கப்படும் முன் ஜனங்களுக்கு ஒரு சாட்சியாக துளிர்விட்டு பூ பூத்து கனிகளை பிறப்பித்தது. உண்மையாகவே கனிகள் உண்டான பிறகு அங்கு வைக்கப்படக்கூடிய காரியமானது மனுஷர் முன்பாக நமது சாட்சிகளை நாம் பிறப்பித்த பிறகு திரைக்கு அப்பால் கிறிஸ்துவுக்குள் நாம் மகிமைப்படுவோம் என்ற செய்கைக்கு சப்தமில்லாத சாட்சியாக இருக்கிறது. பாருங்க, இங்க நம்ம கவனிக்கக்கூடிய நம்ம இது வரைக்கும் பார்த்த விஷயம் தான் இங்க பேச நம்ம பார்த்தோம். தேவன் அவருடைய ராஜ்யத்துல, அதாவது நம்ம ஒரு விஷயம் கண்ணுக்கு தெரியக்கூடிய ராஜ்யத்துல உலக ஜனங்கள் முன்பாக இந்த பூமியில வாழ்ந்த அந்த 1,04,000 பேர்த்தையும் கிறிஸ்து போல வாழ்ந்த அத்தனை சபை வகுப்பார் திருச்சபையின் பிள்ளைகளை சாட்சியாக தேவன் வைத்திருக்கிறார். அதை பின்னாடி அது விளங்கப்படும். அதை குறிப்பிடுறதுக்காக ஒரு அடையாளமாகத்தான் இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள அது வைக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிறத நம்ம வாசிச்சு. அன்பான சகோதரர்களே, இந்த ஆரோனுடைய தொழிற்த கோல் அப்படிங்கிறது இது யாருக்கு மாத்திரம் அல்ல அப்படின்னா, இது தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய ஊழியக்காரர்கள், ஸ்பீக்கர்ஸ், சபையின் மூப்பர்கள், சபையினுடைய உதவிக்காரர்கள், டீக்கன்ஸ், அவங்களுக்கு மாத்திரம், எல்டர்ஸ் டீக்கன்ஸ்க்கு மாத்திரம் அல்ல. ஏன்னா ஆரோனை அழைக்கப்பட்டது அவர்கள் மாத்திரம் அல்ல. தேவனோடு நல் மனசாட்சியின் உடன்படிக்கை செய்த ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் ஆரோனை பார்த்து அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தர் கையிலும் தேவன் ஒரு கோல் கொடுத்திருக்கிறாங்க. அந்த கோல் அவங்க பேர் எழுதப்பட்டிருக்குது. நம்முடைய கோல் துளிர்த்திருக்கா அப்படிங்கறதான் நம்ம பார்க்கணும். அது முதல் நாள் துளிர்த்துருச்சு. நம்ம அர்ப்பணிக்கும் போது நம்முடைய பேப்டிஸ்ட்ல அது துளிர் விட்டுருச்சு. அது அந்த துளிர் விட்டது அப்படியே தொடர்ந்து இருக்கணும். அது பட்டு போகாம எவர் கிரீனா கொண்டு போகணும். இந்த கனிகள் நம்முடைய குணலட்சணங்கள், இலைகள் தேவன் கொடுத்த நமக்கான ஒளி வாய்ப்பு. இந்த ரெண்டும் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கும் பொழுது தேவன் அந்த கோல் நமக்கான கோலாக, அது நம் பெயர் எழுதப்பட்ட கோலாக அது இருக்கு. அது பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்கு, மனுக்குலத்திற்கு நம்மை வெளிப்படுத்த தேவன் நம்ம எப்படி இன்னைக்கு சேகரிச்சு பத்திரமா பாதுகாத்து மகிமையில நம்ம அங்க காட்டுவார். எல்லாரும் முன்பாக சாட்சியாக. அதற்காக வைக்கப்பட்ட ஒரு முன் அடையாளம் தான், ஒரு நிழல் தான் இந்த ஆரோனுடைய துளிர்த்த கோல். இப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்துல
ஒரு உன்னதமான உண்மையை உத்தமமாக ஊழியம் செய்தாங்க. அவங்க வாழ்க்கை இப்படி அர்ப்பணிப்பின் வாழ்க்கையாக இருந்துச்சு அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்ம இந்த பூமியில வாழ்ந்திருக்கணும். அன்பான சகோதர சகோதரி, இன்னும் ஒரு பாடத்துல நம்ம கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் அதுதான், நமக்கான கோல் எப்பொழுதும் துளிர்க்கப்பட்டிருக்குதா அப்படிங்கிறது மாத்திரம் நாம் நாமே சுய பரிசோதனைக்கு உட்படுத்தி நம்முடைய இனி வரக்கூடிய வாழ்க்கையில ஏதாவது அதுல ஒரு குறைவு ஏற்பட்டிருந்துச்சுன்னா நம்முடைய குறைவை எல்லாம் கிறிஸ்தியசுக்களாக தேவன் நிறைவாக்குவார் அப்படிங்கிற ஒரு நம்முடைய வேண்டுதல்களை தேவ சமூகத்துல நாம் ஜெப விண்ணப்பங்களாக நாம் வைப்போம். தேவன் தாமே நம் அனைவரும் ஆசீர்வதித்து வழித்தராக. பொறுமையோடு கேட்டவங்க அனைவரும் தேவன் தாமே வழிநடத்துவாங்க. தேங்க்யூ பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம இன்னைக்கு ஆரோன் துளிர்ப்பிட்ட அந்த கோல் பற்றி நம்ம தியானிச்சிட்டோம். ஸோ தேவன் நம்ம அனைவருக்கு யார் யார் தேவனோட உடன்படிக்கை செஞ்சிட்டோமோ, அந்த ஞானஸ்தானம் எடுத்துட்டோமோ, அவங்க எல்லாருக்கும் இந்த கோல் கொடுக்கப்பட்டது அப்படி பார்த்தோம். ஸோ அது முக்கியமாக நமக்கு பார்த்தா இந்த ஆவியின் கனிகள் நம்ம வளர்றது ப்ளஸ் தேவனோட ஊழியத்தில் நம்ம எப்படி பயன்படுறோம் அப்படின்னு நம்ம இது பார்க்குறோம். ஸோ அது மூலமாக நம்ம நம்ம டெய்லி நம்ம செல்ஃப் அனலைஸ் பண்ணிட்டு நம்ம கடந்து போக வேண்டிய அவசியம் இதில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படி நமக்கு கண்டிப்பாக அவங்களோட தேவனோட கிருபை நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இந்த மாம்சத்தினால் இருந்த இந்த பலகீனங்கள் நம்ம ஜெயிக்கிறதுக்கு அப்படிப்பட்ட தேவனோட கிருபை நம்ம அனைவருக்கும் இருக்கும் அப்படி விசுவாசத்தையும் இப்படிப்பட்ட மேன்மையுள்ள சத்தியவசனம் கொடுத்த பிதாவான தேவனுக்கும் நம்ம ரட்சக மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நன்றிகள் இருக்கிறோம். அப்படியே தூது கொடுத்த நம்ம அன்பு சகோதரனுக்கு நம்ம அனைவர் சார்பாக நன்றி செலுத்துகிறோம். பொறுமையோடு கேட்ட அனைவரும் தேவன் ஆசீர்வதிப்பாக. எனவே நீங்க தேங்கள் ஜூலை 3 எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 30வது வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சில வேளைகளில் ஜாக்கிரதையாக இல்லாததினால் துன்பம் ஏற்படும் பொழுது அவைகளை நன்மைக்கு ஏதுவாக ஏற்றுக்கொண்டால் அதன் மூலம் சில பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். அப்போஸ்தலராகிய பவுல் எச்சரிக்கையாக சொல்லுகின்ற வார்த்தைகளை ஞாபகப்படுத்துவோம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 31வது வசனம். இதன் மூலம் நாம் நம்மை நன்றாக தியானிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அப்படி நிதானிக்க தவறினால் தேவன் தாமே நம்மை நியாயம் தீர்க்க வேண்டி வரும். அப்பொழுது நாம் சீர்பொருந்த நம்மை சிட்சிக்கவும் கூடும். நாம் கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டிகளாகி மரணம் மட்டும் கீழ்ப்படிதலும் அடக்கமுள்ளவர்களாய் இருந்து அந்த சிற்றைகளை சரியாக ஏற்றுக்கொண்டோமானால் பரத்துக்குரிய பரிசுகளை பெறுவோம். நாம் இப்படி தாழ்மையாக வாழத் தொடங்கும் பொழுது தற்கால மகிமையை பெறும் பட்டம், பதவி இவைகளை விரும்பாமல் எளிமையில் ஆவியில் நிறைந்து கர்த்தராலே உயர்த்தப்படும் நேரத்திற்காக காத்திருப்போம். அப்பொழுது நமது இரட்சகரின் சிங்காசனம், மகிமை ஆகியவற்றில் பங்கு பெறுவோம். ஆமென். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் இந்த நல்ல தகப்பனே, இந்த இரவு வேளையிலும் கூட தகப்பனே, உங்களுடைய சத்தியத்தை அறிமுடியான இந்த நாளை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒருவரும் அந்த ஊழியத்தை செய்ய முடியாது என்று சொல்லியிருக்கிற தகப்பனே, இந்த நாளிலும் கூட அந்த கோளினுடைய தன்மை பற்றி அதனுடைய ஆழ அர்த்தங்களை பற்றி நாங்கள் அறிந்து கொண்டோம் தகப்பனே. இன்னும் அநேக சத்தியங்களை தெரிந்து கொள்ளவும் உம்முடைய வேதத்தின்படி நாங்கள் நடக்கவும் உம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த உலகத்தில் அந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஜீவ ஒளி நீர் ஒருவரே என்பதை இந்த உலக ஜனங்கள் அறிந்து கொள்ளும் தகப்பனே. இந்த நாளும் கூட தூது கொடுத்த சகோதரரையும் நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த சத்திய வசனத்தின்படி நடக்க தேவன் தாமே கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்பிடுகிறோம். ஆரம்பம் முதல் முடியவரை எங்களோடு இருந்த அந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் இந்த நாளில் பொறுப்படுத்திக் கொண்டதுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். அறிமுறை இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன்.